பார்ப்பதில்லை. பத்திரிகை ஊடகங்களும் இதை கண்டுகொள்வதில்லை. மாறாக அவருக்கு உற்சாகம் தரும் வகையிலே பல செய்திகளை போடுகிறார்கள். இது இந்த தமிழ்நாட்டிற்கு நல்லதா? இந்த தமிழ் மண்ணுக்கு நன்மை வகிக்குமா? ஒருபோதும் வகிக்காது. போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இன்று தமிழக அரசியலுக்குள்ளே நுழைந்து விடலாம், ஆட்சியை பிடித்து ஆரவாரம் செய்யலாம் என்றெல்லாம் மனக்கணக்கு போட்டுக்கொண்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். மற்றொரு பொய்யாக என் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கடல் கடந்து போர் புரிந்தான். 60,000 யானைகளை கப்பலிலே ஏற்றிச் சென்று அன்று போர் புரிந்து வெற்றி மகுடம் சூட்டி வந்தான் என்றெல்லாம் பொய்ப்புரட்டுகளை சொல்லி இளைஞர்களை மூளை செலவை செய்து கொண்டிருக்கின்றார். நான் கேட்கிறேன், இளைஞர்களே, சீமானின் தம்பிமார்களே, உங்கள் அண்ணன் சீமான் சொல்வது போல 60,000 யானைகளை கொண்டு போய் இந்த 60,000 யானைகளை ஒரே கப்பலிலே ஏற்றி சென்று போர் புரிந்ததாக சொல்கிறாரே உங்கள் அண்ணன் சீமான், அதற்கான தரவுகள் சான்றுகள் ஏதேனும் உண்டா? கல்வெட்டுகள் இருக்கின்றனவா? அல்லது ஏதாவது செப்பேடுகளோ ஓலைச்சுவடிகளோ இருக்கின்றனவா? ஆதாரமற்ற ஒரு செய்தியை சொல்லி உங்களிடம் உற்சாகப்படுத்துவதும் உங்களை ஆரவாரம் செய்வதும் அவனுக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஒரு 60,000 யானையை ஒரு கப்பலிலே ஏற்றி அதற்கான உணவுகளையும் அந்த 60,000 யானைக்கான பாகன்களையும் போர் வீரர்களையும் இந்த ஒரு கப்பலிலே ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் சுமார் 220 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. அந்த கப்பலுக்கு 220 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு கப்பல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நவீன காலத்தில் கூட அது சாத்தியமற்ற ஒன்று. இதை யாராவது புரிந்து கொள்ள வேண்டாமா? அடே சீமானே, 60,000 யானைகளை நீ கப்பலிலே ஒரே கப்பலிலே ஏற்றினோம் என்று சொல்கிறாயே, அதற்கான கட்டுமான பணி, கப்பல் கட்டுமான வசதி உள்ளதா? இன்றளவும் இல்லையே, அன்று எப்படி சாத்தியமாயிருக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? இப்படி அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு கீழே அமர்ந்து கொண்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்து விசிலடித்துக் கொண்டிருக்கின்ற சில்வண்டு தம்பிகளே, இனியாவது அவன் சொல்லுகின்ற மேடைகளிலே அவன் பேசுகின்ற செய்திகளை, தரவுகளை பரிசோதித்து பாருங்கள். அதில் உண்மைத்தன்மை இருந்தால் அவன் பின்னே செல்லுங்கள், இல்லை என்றால் கேள்வி கேளுங்கள். அடே சீமானே, நீ சொன்னதெல்லாம் பொய்யல்லவா, உண்மை இல்லையே என்று அவனிடம் ஒரு நாள் கேள்வி கேட்டு பாருங்கள். அடுத்த நிமிடம் அவனுடைய பதில் உங்களுக்கு எப்படி வரும் என்பது உங்களுக்கே புரியும். சிந்தித்து செயல்படுங்கள். வளமான தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உங்கள் முழுமையான ஆதரவை தந்து இன்னும் மென்மேலும் நம் தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல உதவியாக உங்கள் பணி அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.